Chevaruthi, powered by Pommes Dreamwear. Co-presented by Nippon Paint, Asia's real #1 paint. உன்னை பார்த்தா எங்கள்ல ஒருத்தி மாதிரி இருக்கே. பாக்குறவங்க எங்க வீட்டு பொண்ணு இல்ல நினைப்பாங்க. நீ எங்க வீட்டு வேலைக்காரி. ஞாபகம் இருக்கா? ஆண்டி, பார்வதி வீட்ல இருக்கும்போது எப்பவும் பாவாடை தாவணி தான் கட்டுறா. ஆனா இந்த மாதிரி வெளியில வரும்போது புடவை கட்டிட்டு வரணும்னு நான் தான் சொன்னேன். சூப்பர் ஐஷு, நல்ல வேலை பண்ணிருக்க. வீட்ல இருக்கும்போது பார்வதி வேலைக்காரி, இந்த மாதிரி வெளியே வரும்போது நம்ம கம்பெனியோட பிராண்ட் அம்பாசிடர் சித்தி. வேலைக்காரி இல்ல, நம்மள ஒருத்தி தான். நல்லா இருக்கே ஆதி நீ சொல்றது. அப்போ நாளைக்கு டிரைவர் சுந்தரத்தை வெளியில பாத்தீங்கன்னா மாமான்னு கூப்பிடுவியா? வனஜா, அக்கா ஃப்ளோல சொல்லிட்டேன்க்கா. பார்வதி, அம்மா, பூஜை சாமான்லாம் கார்ல இருக்கு, போய் எடுத்துட்டு வாமா. சரிங்கம்மா. வாங்க போலாம். ஆதி, ஒரு நிமிஷம் வாங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன அதட்டுற மாதிரி அதட்டிட்டு அவளை வேலைக்காரிதான்னு சொல்லாம சொல்லிட்டு போறா அகிலா. உள்ள வாடி, உனக்கும் சேர்த்து அர்ச்சனை வைக்கிறேன். டேய், என்னடா? ஒன்னும் இல்லாதி, காலையில பேப்பர்ல உனக்கா ராசி பலன் பார்த்தேன். ஓ ராசி கல்யாண யோகன் போட்டிருந்தது ஆதி. அதனால இன்னைக்கு எப்படியாவது அம்மா கிட்ட பார்வதி லவ் பண்றதா சொல்லிரு. பாத்தியா, மணி அடிக்குது, நல்ல சகுனம். சரி, வா போலாம். நமஸ்காரம்மா. வணக்கம். இன்னைக்கு என் அப்பா விஜய ரகுநாத பூபதியோட பிறந்த நாள். அவர் நினைவா ஆதரவற்ற குழந்தைங்களுக்கு அன்னதானம் பண்றதா இருக்கும். அதுக்காக ஒரு பூஜை பண்ணணும். சரிங்கம்மா, பேஷா பண்ணிடலாம். சாமி பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிடுங்க. அப்படியே என் பசங்க பேருக்கும் மருமக பேருக்கும் அர்ச்சனை பண்ணிடுங்க. சரிங்கம்மா, அப்படியே பண்ணிடலாமா? பார்வதி, அம்மா, தட்டை கொடு. சரிங்கம்மா. இந்தாங்க சாமி. அம்மா, உங்க பேர் சொல்லுங்க. ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யா நாமதயஸ்ய சக குடும்பானாம் க்ஷேமஸ்தைரிய விரிய வித்யபல ஆயுளாரோக்யஸ்வர்யானாம். நீங்க சொல்லுங்க. அருண். அருண் நாமதயஸ்ய சக குடும்பானாம். உங்க பேர் சொல்லுங்க. ஆதித்யா. ஆதித்யா நாமதேயஸ்ய சக குடும்பானாம் க்ஷேமஸ்தைரிய வீரிய வித்யபல ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யானாம். அம்மா, உங்க பேர் சொல்லுங்க. பார்வதி. பார்வதி நாமதேயஸ்ய சக குடும்பானாம் தம்பதி சமேத க்ஷேமஸ்தைரிய வீரிய வித்யபல ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யானாம். அபிவிருத்தியர்த்தம் சதமானம் பவதி சதா யத் புருஷம் சதேந்திரிய ஆயுஷ்யேபேந்திரியே பிரதிதிஷ்டதி தான்யம் தனம் பசும் பகுபுத்திர லாபம் சதசம்வத்சரம் தீர்க்கமாயு. நிறுத்துங்க. என்னம்மா? அம்மா, என்னாச்சுமா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? என்னம்மா? மக மருமக பேருக்கு நீங்க தானே அர்ச்சனை பண்ண சொன்னேள், அதான் சங்கல்பம் பண்ணிட்டு இருக்க. இன்னும் என் பெரிய பையனுக்கு கல்யாணம் ஆகல. அந்த சாமி, அவ ஒண்ணு எங்க வீட்டு மருமக இல்ல, எங்க வீட்டு சமையல்காரி, எங்க டிரைவரோட பொண்ணு. அம்மா, மன்னிச்சுக்கோங்கம்மா. பேரை கேட்டதுனால தான் நான் சொன்னேன். ஏன் அட்ரஸையும் விட்டா சேர்த்து சொல்வியோ? ஏன் சாமி, யாரு என்னன்னு கேட்ல அர்ச்சனை பண்ண மாட்டீங்களா? யாரு வந்து பக்கத்துல நின்னாலும் அப்படியே பண்ணிட வேண்டியதானா? மன்னிச்சிருங்கம்மா, தப்பு நடந்து போச்சு. அந்த பொண்ணு உங்க பையன் பக்கத்துல நின்னுட்டு இருந்ததுனால உங்க மருமகன்னு. போதும், நிறுத்துங்க. அந்த வார்த்தையை இன்னொரு தடவை சொல்லாதீங்க. ஏண்டி, நீ எதுக்கு ஆதி பக்கத்துல வந்து நின்னுட்டு இருக்க? விட்டு அப்படியே உரசிட்டு நிப்ப போல இருக்கு. தள்ளி பிடி பின்னாடி.
சித்தி, பார்வதி மேல எந்த தப்பும் இல்ல. நான் தான் அருண் பக்கத்துல வந்து நின்னு. பார்வதி பாவாடை தாவணி போட்டுட்டு வந்திருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. பார்வதிய புடவை கட்டிட்டு வர சொன்னதே நான் தான். அதனால தப்பு என்னோடதுதான். யார் மேலயும் எந்த தப்பும் இல்ல. சந்தர்ப்ப சூழ்நிலை இப்படி ஆயிடுச்சு. சரி, அதை விட்டு தள்ளுங்க. அகிலா, யார் பேர்லயும் அர்ச்சனை வேண்டாம். சாமி பேர்ல மட்டும் அர்ச்சனை பண்ணுங்க. சரிங்கம்மா. ஓம் சிவாய நமஹ, ஓம் மகேஸ்வராய நமஹ, ஓம் சம்பவே நமஹ, ஓம் விநாசினே நமஹ, ஓம் சசிசேகராய நமஹ, ஓம் வாமதேவாய நமஹ, ஓம் விரூபாக்ஷாய நமஹ, ஓம் கபர்தினே நமஹ, ஓம் நீலலோகிதாய நமஹ, ஓம் சங்கராய நமஹ, ஓம் சுலபாணியே நமஹ, ஓம் கட்வாங்கினே நமஹ, ஓம் விஷ்ணுவல்லபாய நமஹ, ஓம் சிபிவிஷ்டாய நமஹ, ஓம் அம்பிகாநாதாய நமஹ, ஓம் ஸ்ரீகண்டாய நமஹ. श्री शिवाष्टोत्तर सदनामावली समाप्तं कर्पूर निराञ्जनं समर्पयामि. ओम तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि धन्नो रुद्र प्रचोदयात्. सदमानं भवति सदा यत्पुरुषः सदेन्द्रियाय क्षेभेन्द्रिये प्रतिष्ठति. धान्यं धनं वसुं भगपुत्रलाभं शतसंवत्सरं दीर्घमायुः. दीर्घायुष्मान भव, दीर्घ सुमंगली भव, सर्वाभिष्ट सिद्धिरस्तु, सकल ऐश्वर्याभिवृद्धिरस्तु, मनोरंजिता बल सिद्धिरस्तु. दीर्घ सुमंगली भव, सर्वाभिष्ट सिद्धिरस्तु. सदमानं भवति शता यत्पुरुषः सदेन्द्रियायुक्षेभेन्द्रिये प्रतिष्ठति. धान्यं धनं वसुं भगपुत्रलाभं शतसंवत्सरं दीर्घमायुः. सर्वाभिष्ट सिद्धिरस्तु. பார்வதி, இந்த தட்டை வாங்கி பத்திரமா வச்சுக்கோ. சரிங்கய்யா, வரேன். ஆதி, போய் சொல்லு போ. கொஞ்சம் இருஷாம், அவங்க கோவத்துல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அக்கா, ஒண்ணும் இல்ல. வருஷம் அப்பா பிறந்தநாள் அன்னைக்கு வந்து பூஜை எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் உங்ககிட்ட வீட்டுல இருக்கவங்க என்ன கேட்டாலும் உடனே நிறைவேற்றி வைப்பீங்கல்ல. இன்னைக்கு என்ன வேணுமோ கேளு. ஐஸ்வர்யா, அருண், எல்லாரும் வாங்க. அக்கா என்ன வேணும்னு கேட்டாங்க. வாங்க, சீக்கிரம் வாங்க. யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ கேட்டு வாங்கிக்கோங்க. டேய் ஆதி, நல்ல சந்தர்ப்பம், நழுவு விட்டுறாத. தைரியமா போ, சொல்லு போ. எனக்கு வைர நெக்லஸ்க்கா. வாங்கிக்கோ. தேங்க்ஸ்க்கா. போ 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 போ, சீக்கிரம் போ போ போ. என்ன வேணும் ஐஸ்வர்யா? ஏய், என்ன தட்டை வச்சுக்கிட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? இப்போ உனக்கு என்ன வேணும்னு போய் கேட்க போறியா?
அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லல்ல. அப்புறம் தட்டை கொண்டு போய் கார்ல வைக்க வேண்டியது தானே? எதுக்கு சுமந்துட்டு நிக்கிற? பே சரிங்க. பே. ஆதி, இந்த வரிசையில நீ வந்து நின்னுதான் அம்மா கிட்ட உன் விருப்பத்தை நிறைவேற்றிக்கணுமா? இதை நான் கொஞ்சமா எதிர்பார்க்கல. என்ன வேணும் ஆதி? எதுவா இருந்தாலும் தயங்காம கேளு. உனக்காக அம்மா என்ன வேணாலும் செய்வேன். சொல்றா, சொல்லு, யோசிக்காத. சொல்லு ஆதி. ஐயோ, என்னடி இது? பூஜை தட்டை இப்படி தலையில போட்டு வச்சிருக்க? ஏண்டி இத கொண்டு போய் ஒழுங்கா கார்ல வைக்க தெரியாத உனக்கு? நல்ல நாள் அதுவுமா பரிவட்டத்தை தலையில போட்டு வச்சிருக்க. ஒன்னெல்லாம் ஏமா நீங்களாவது பார்த்து வரக்கூடாதா? நான் பார்த்துதாம்மா வந்தேன். இந்த பொண்ணுதான் ஏதோ நினைப்போட என்ன வந்து இடிச்சுது. செய்வா. இவளுக்கு எப்பவுமே நினைப்பு எங்கேயோ தான் இருக்கும். என்ன நினைப்ப எங்க வச்சுக்கிட்டு நடக்கிற? அம்மா, என் அப்பா பிறந்த நாள் அதுவுமா? கோபப்படக்கூடாதுன்னு தான் நான் அப்போல இருந்து பொறுமையா இருந்துட்டு இருக்கேன். அவரோட பரிவட்டத்தை இப்படி தரையில போட்டுட்டியே. ஏய், இன்னும் என்ன ஃபீலிங்? எல்லாத்தையும் எடுத்து கார்ல வச்சுட்டு வா. அர்ச்சனை எப்படி?
ரிலாக்ஸ் அகிலா. என்னமும் கோயில்ல நடந்ததை நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காத. அப்பாவோட பிறந்த நாளும் அதுவுமா அவருக்காக பூஜை பண்ண தட்டு தவறி விழுந்தது என் மனசுக்கு என்னமோ மாதிரி இருக்குங்க. ஏதோ தவறுதலா நடந்து போச்சு. தவறுதலா ஒண்ணும் நடக்கல மாமா. எல்லாம் இந்த பார்வதியோட கவனக்குறைவால தான் நடந்தது. நல்ல நாள் அதுவுமா அக்காவை எப்படி வருத்தப்பட வச்சுட்டா பாருங்க. பனச்சா, கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு பேசாம இருக்கியா? வழக்கமா பொண்டாட்டி தான் வாய மூடுன்னு சொல்லும். இப்ப இவரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. என்ன வேணும் ஆதி? எதுவா இருந்தாலும் தயங்காம கேளு. உனக்காக அம்மா என்ன வேணாலும் செய்வேன். ஆதி, கோவில்ல நீ என்கிட்ட ஏதோ கேட்கணும்னு வரிசையில வந்து நின்னல்ல? ஆமாமா. இத்தனை வருஷத்துல நீ ஒரு முறை கூட உன் விருப்பத்தை நிறைவேற்றிக்க அப்படி என்கிட்ட வந்து நின்னதே இல்ல. இன்னைக்கு அப்படி வந்து நின்னு இருக்கேன்னா நிச்சயமா ஏதோ ஒரு முக்கியமான விஷயமா தான் இருக்கணும். இவன் மனசுல பார்வதி மேல இருக்கிற காதல இவன் அம்மா கிட்ட சொல்லி சம்மதம் வாங்க நினைச்சிருப்பானோ? என்ன விஷயம் சொல்லு ஆதி. ஆதி இவ்ளோ தயங்குறத பார்த்தா விஷயம் ஏதோ ரொம்ப பெருசா இருக்கும் போல இருக்கே. ஏன் ஆதி? உன் தாத்தாவோட பிறந்தநாள் அன்னைக்கு உன் அம்மா கிட்ட எது கேட்டாலும் கிடைக்கும். எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லு. ப்ரோ சொல்லு ப்ரோ. ஒருவேளை நாம எல்லாரும் இருக்கிறதுனால ஆதி யோசிக்கிறாரோ என்னமோ. நாம எல்லாம் போலாம். ஆதி சொல்ல வந்தத ஆண்டி கிட்ட பர்சனலா சொல்லட்டும். நீ சொல்றது கரெக்ட் தான் ஐஸ்வர்யா. வாங்க நம்ம எல்லாரும் போலாம். ஆதி அகிலா கிட்ட தனியா பேசட்டும். வாங்க. இல்லப்பா இருங்க, அதுக்கு அவசியம் இல்ல. எல்லாரும் இங்கே இருக்கலாம். கண்டிப்பா இருக்கணும். ஆதி, நீ பேசுறதெல்லாம் பார்த்தா விஷயம் ஏதோ ரொம்ப பெருசா தான் இருக்கும் போல இருக்கே. சரியா சொன்னீங்க. நான் இப்ப சொல்ல போறது ரொம்ப முக்கியமான விஷயம்தான். நான் சொல்ல போறது கொஞ்சம் பர்சனல் விஷயம் தான்னாலும் உங்க எல்லாருக்கும் அது அவசியமா தெரிஞ்சாகணும். நீ என்ன சொல்லணும்னு நினைக்கிறியோ, உன் மனசுல என்ன இருக்கோ அத வெளிப்படையா சொல்லாதி. உன் தாத்தா பிறந்த நாளான இன்னைக்கு நீ என்ன கேட்டாலும் அத கண்டிப்பா நிறைவேற்றி வைப்ப. கேளு. போச்சுடா. ப்ரோ நீ என்ன கேட்க போற, என்ன சொல்ல போறேன்னு எங்க எல்லாருக்குமே ஒரு எக்ஸைட்மெண்டா இருக்கு ப்ரோ. சீக்கிரம் சொல்லு ப்ரோ. டக்குன்னு கேளு ப்ரோ. ப்ரோ நீ இப்படி யோசிக்கிறத பார்த்தா நாங்க எல்லாம் த்ரில்லிங்கா ஃபீல் ஆகுற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு மட்டும் நல்லா தெரியுது. யோசிக்காம டக்குன்னு சொல்லு ப்ரோ. ஆமா ஆதி, சீக்கிரமா சொல்லு. இப்படி பேடிக்கை போட்டுட்டே இருந்தா எப்படி? சீக்கிரம் சொல்லுங்க ஆதி, இல்லனா வனஜா ஆண்டிக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துரும் போல இருக்கு. சொல்லாதி. ப்ரோ கமான் ப்ரோ. கமான் ஆதி, சொல்லுங்க. சொல்லாதி. ப்ரோ 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 சொல்லு ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ. சொல்லு ஆதி.
இவ்ளோ பேரை கேட்டுக்கிட்டு இருக்கோம், இவன் நம்ம இந்த சமையல் கறியவே உத்து பார்த்துக்கிட்டு இருக்கோம்.